Hi students, நம்ம இந்த வீடியோவில் ரிலேஷன்ஸ் சாப்டரில் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.2 வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா a = 1 2 3 7 and b = set of 3, 0, -1, 7 which of the following are relation from a to b அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ரிலேஷன் வந்து ஏ டு பியா இல்லை பி டு ஏவா அப்படின்றத கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் பி டு ஏன்னு கூட கேட்கலாம். ஸோ இங்கே வந்து கேட்டிருக்கிறது வந்து ஏ டு பியான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் R1, அதாவது ஜஸ்ட் நோட்டேஷன் தான் இங்கே ஒன்றுங்கிறது. ஃபஸ்ட்டு ரிலேஷன் ஆர் வந்து செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் 2, 1 அண்ட் 7, 1 இருக்குது. இது வந்து ரிலேஷனான்னு கேட்டிருக்காங்க. ரிலேஷன் அப்படின்னு இருக்கணும்னா நம்மளோட ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆர்டர் பேர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் பேரோட ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஏ செட்டில் இருக்கணும், செகண்ட் எலமெண்ட் பி செட்டில் இருக்கணும் இல்லையா. ஏன்னா வந்து ரிலேஷன் வந்து ஏ டு பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் ஷுட் பி இன் ஏ, செகண்ட் எலமெண்ட் ஷுட் பி இன் பி. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் 2 வந்து ஏ செட்டில் இருக்குது. செகண்ட் எலமெண்ட் 1 பாருங்களேன், 1 வந்து பி செட்டில் இருக்கா? கிடையாது. பி செட்டில் 1ங்கிற எலமெண்ட்டே கிடையாது. ஸோ இது வந்து ரிலேஷன் கிடையாது. ஓகேவா. செகண்ட் ஒன் பாருங்கள், -1, 1 ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட்டு தான் இருக்குது. ஆனால் -1 வந்து ஏ செட்டில் இருக்கணும், ஆனால் -1 ஏ செட்டில் கிடையாது. ஓகேவா. ஸோ இதுவும் ரிலேஷன் இல்லை. இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், 2, -1 2ன்ற எலமெண்ட் வந்து ஏ செட்டில் இருக்குது, -1 பி செட்டில் இருக்குது. அண்ட் தென் 7ங்கிற எலமெண்ட் வந்து ஏ செட்டில் இருக்குது, 7ங்கிற எலமெண்ட் பி செட்லேயும் இருக்குது, 1ங்கிற எலமெண்ட் ஏல இருக்குது, 3ங்கிற எலமெண்ட் பியில் இருக்குது. ஸோ இது வந்து ரிலேஷனாக வரும். ஓகேவா. ஃபோர்த் ஒன் பாருங்கள், 7, -1 0, 3. இப்போ 0, 3 பாருங்கள், 0 வந்து ஏ செட்டில் இருக்கா? இல்லை. ஸோ இது வந்து ரிலேஷன் கிடையாது. ஓகேவா. இப்போ ஜஸ்ட் இது வந்து எதெல்லாம் வந்து ரிலேஷன் வரும் வராதுன்றது தான் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, let a = 1 2 3 4 up to etc 45 and R be the relation defined as is a square of a number on A. ஓகேவா. இங்கே ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஏ செட்டுக்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிலேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. ஏ செட்டில் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் எதுவோ அதெல்லாம். ஓகேவா. ரைட் ஆர் ஆஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இப்போது ஏ செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து 1 2 3 அப் டு 45 வரலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அகெயின் ஏவே எழுதிக்கோங்க. ஏன்னா ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏ கிராஸ் ஏ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நிறைய இருக்கும். ஸோ நம்மளால் அவ்வளோத்தை எழுத முடியாது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து 1, 1லேருந்து அப்படி 45, 45 வரலும் நான் எழுதிடுறேன். ஓகேவா. நிறைய எலமெண்ட்ஸ் வரும், அதனால் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணலை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷனை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏ டு ஏவுக்கு தான். ஸோ எந்த செட்லேருந்து எந்த செட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஈஸியாக சச் தட் அந்த ரிலேஷன் எப்படி இருக்குன்னா இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ செட்டு. ஓகேவா. ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ செட்டு. இப்போ 1 2 3 அப் டு 45ல் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம எழுதிக்கலாமா, லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாமா ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பரை. ஸோ இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? 1 4 9 16 25 36 and then 7 7s are 49 வந்துடும். ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 45 வரலேருந்து தான் இருக்குது எலமெண்ட்ஸ் இல்லையா. அப்போது 1 1 4 9 16 25 36ஓட க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோ ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா. அப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே எந்த எலமெண்ட் எல்லாம் மேப் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா. அப்போது 1ஓட ஸ்கொயர் நம்பர்ஸ் எது ஸ்கொயர் பண்ணால் 1 வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் தான் 1 வரும். ஸோ 1, 1 2, 4 ஏன்னா 2 ஸ்கொயர் 4 3, 9 4, 16 5, 25 6, 36. ஓகேவா. இவ்வளோ தான் நம்மளோட ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஓகேவா. ரிலேஷன் அப்படி தானே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்டு. ஸோ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே நம்மளோட டொமைன். நம்மளோட ஆர்டர் பேரோட ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே நம்மளோட டொமைன்.
ஸோ 1 2 3 4 5 6 ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரிலேஷனோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிக் பண்ணது எல்லாமே வந்து நம்மளோட டொமைன் செட்டில் வந்துடும். ஸோ டொமைன் செட்டில் என்னென்னலாம் எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வரலும் இருக்கும். ரேஞ்ச் செட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 4 9 16 25 36 ஓகேவா. ஃபினிஷ்டா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா a relation R is given by the செட்டு கொடுத்துருக்காங்க. Ordered pair set of all ordered pairs x, y such that y equal to x plus 3, x in 0, 1, 2, 3, 4, 5 up to etc. Determine its domain and range. ஓகேவா. நம்மளோட R செட் எப்படி இருக்குது, அதாவது R ரிலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா x, y such that y equal to x plus 3 where x belongs to 0, 1, 2, 3, 4, 5 ஓகேவா. ஸோ நம்ம ஆரோட ஆர்டர் பேரெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாமா. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆரோட பேர் எல்லாமே ஆர்டர் பேர் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது நான் எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்தேன்னா, ஏன்னா எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் 0 to 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸை வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸுக்கு வந்து நான் 0லேருந்து 5லேருந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஒய்க்கு என்ன வரும்னு நான் பார்த்துக்கணும். சப்போஸ் எக்ஸுக்கு நான் இங்கே 0 கொடுத்தேன்னா ஒய்யோட வேல்யூ என்னவா வரும், 3 வரும். அப்போ எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன், ஒய்யோட வேல்யூ 3 வந்துடுச்சு. ஸோ ஆர்டர் பேரா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 1 கொடுக்குறேன். அப்போ 1 கொடுத்தா 1 + 3 4 வருது. ஒய்க்கு 4, அப்போது 1, 4. எக்ஸுக்கு 2 கொடுத்தேன்னா 2, 5. எக்ஸுக்கு 3 கொடுத்தா 3, 6. எக்ஸுக்கு 4 கொடுத்தா 7. எக்ஸுக்கு 5 கொடுத்தா y வந்து 5 + 3 8 ஓகேவா. இவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து என்னோட ஆரில் இருக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தேர்ட் கொஸ்டின், டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஓகேவா. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே வந்து டொமைனோட எலமெண்ட்ஸு, செகண்ட் எலமெண்ட் எல்லாமே வந்து ரேஞ்சோடது ஓகேவா. அப்போ டொமைனில் எனக்கு எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 இருக்கும். ரேஞ்சில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3. டிக் பண்ணாத எலமெண்ட் எல்லாம் எழுதிடுங்க. 3, 4, 5, 6, 7, 8 ஓகேவா. 3, 4, 5, 6, 7, 8 அது வந்து நம்மளோட ரேஞ்ச் செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின், represent each of the given relation by an arrow diagram, a graph and a set in roster form. roster formனா elements வந்து list out பண்ணுறது தான், wherever possible ஓகேவா. ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, set of all x, y ஓகேவா. set of all x, y such that x equal to 2y, x in 2, 3, 4, 5. ஒய்யோட எலமெண்ட் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் 1, 2, 3, 4ல் இருக்குது. இந்த மாதிரி செட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலேஷன் ஓகேவா. நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்கிற செட்டு வந்து ரிலேஷன். ஸோ வந்து நான் ரிலேஷனை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். தட் இஸ் இது வந்து ஆர் ஓகேவா. ஸோ ஆரை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், எலமெண்ட்டாக ரோஸ்டர் ஃபார்மில் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ எக்ஸுக்கு வந்து நான் எலமெண்ட்ஸ் எல்லாம் 2, 3, 4, 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் ஒய்க்கு வந்து 1, 2, 3, 4ன்னு பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்ற ரிலேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் எக்ஸுக்கு 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா. எக்ஸுக்கு 2 எடுத்தால் ஒய்யோட வேல்யூ ஆப்வியஸாக 1 வந்துடும் ஓகே. எக்ஸுக்கு நான் 2ன்னு சூஸ் பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்ன வரும், 1 வரும். எங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா 2 = 2 × 1 அப்படின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்போஸ் எக்ஸுக்கு வந்து நான் வந்து 4 போட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது. ஸோ நான் ஈவன் நம்பருக்கு மட்டும் செக் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கிறதுனால 2 × 2ன்னு எழுதலாம் ஓகேவா. அப்போது இந்த 4 வந்து 2க்கு மேப் ஆகிருக்கும் ஓகே. ஸோ என்னோடய ரிலேஷனில் என்ன இருக்கும், எக்ஸோட வேல்யூ 2, 2 போட்டேன்னா 2 வந்து 1க்கு மேப் ஆகிருக்கும், 4 போட்டேன்னா 2க்கு மேப் ஆகிருக்கும்.
ஸோ என்னோட ரிலேஷனில் இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் நான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிராஃபில் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுங்க, யூனிட்ஸ் போடுங்க, 2 3 1 2 3, இங்கே ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லாம் எழுதுங்க. ஸோ இது வந்து எக்ஸ் டேஷாக இருக்கும், கீழே ஒய் டேஷாக இருக்கும். இப்போது லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். 2,1 பாயிண்ட் எங்கே வரும்? எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1. ஸோ இங்கே வருமா 2,1 அண்ட் தென் 4,2. 4னா இங்கே 4 போட்டுக்கோங்க. ஓகே, 4லேருந்து 2 இந்த இடத்துல வருமா 4,2. ஓகேவா? இது வந்து கிராஃபோட ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போது டொமைன்லாம் எலமெண்ட் எல்லாமே வந்து எக்ஸில் இருக்கிற எலமெண்ட். எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்லாம் என்னது? 2 3 4 5. ஒயில் இருக்கிற எலமெண்ட் வந்து கோடொமைன் 1 2 3 4. ஓகேவா? எக்ஸில் 2 வந்து எங்கே மேப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு மேப் ஆகிருக்கு. அண்ட் தென் 4 வந்து 2க்கு மேப் ஆகிருக்கு. வேறு ஏதாவது எலமெண்ட் மேப் ஆகிருக்கா? மேப் ஆகலை. ஸோ வந்து டொமைனில் இருக்கிற எலமெண்ட்டு, டொமைனோட சப்செட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது வந்து ஏ செட்டு. ஓகேவா? இந்த செட்டு அதாவது எக்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகே, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னே போட்டிருக்கேன். ஏன்னா எக்ஸ் பிலாங்கிங் டு 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எக்ஸ் செட்டோட சப்செட்டு தான் வந்து நம்மளோட டொமைன் செட்டு, தட் இஸ் 2,4. கோடொமைன் வந்து ஒய் செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும், தட் இஸ் 1,2. ஓகேவா? இதுவும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதிடலாம். ஆனால் அவங்க வந்து இங்கே கேட்கல. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஏரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, கிராஃபில் போட சொல்லியிருக்காங்க, அப்புறம் செட்டின் ரோஸ்டர் ஃபார்மில் போட சொல்லியிருக்காங்க. ஆனால் டொமைன் ரேஞ்சு கேட்டாலும் நீங்கள் நெக்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். டொமைன் பார்த்தீங்கன்னா 2,4 வந்துடும், ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,2 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன், 4th ப்ராப்ளத்துலேயே நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் எக்ஸ் ஒய், தட் இஸ் ஆர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. செட் ஆஃப் ஆர்டர் பேராக இருக்குது. சம் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணது. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ஒய் ஆர் பிலாங்கிங் டு நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது வந்து ஏரோ டயக்ராமில் போடணும், அண்ட் தென் கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணணும், செட்டின் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு n லெஸ் தென் 10னா எக்ஸோட எலமெண்ட் எல்லாம் எங்கே இருக்கும்? 1 2 நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஆப்வியஸாக ஒய் ஆல்சோ த சேம் செட் 4 5 6 7 8 9. ஸோ கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ஆக இருக்கணும். ஓகேவா? எக்ஸாக கூட இதெல்லாம் ஆட் பண்ண 3 ஆட் பண்ணும்போது என்னென்னலாம் எலமெண்ட் வருமோ அதெல்லாம் வந்து ஒய்யில் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போது நீங்கள் ஏரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. இது என்னோட எக்ஸ் செட்டாக எழுதிக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து ஒய் செட்டுலேயும் அதே எலமெண்ட்ஸ் தான் இருக்க போது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இவ்வளோ எலமெண்ட்ஸ் தான் இருக்க போது. ஆனால் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ஆக இருக்கும். இப்போ சப்போஸ் நான் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே மேப் ஆகும்? எக்ஸுக்கு 1 கொடுத்தேன்னா, அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது இல்லைங்களா, அங்கே எக்ஸுக்கு 1 நான் கொடுத்தேன்னா ஒய் வந்து எங்கே மேப்பாக இருக்கும்? 1 + 4 1 + 3. ஸோ 4க்கு மேப் ஆகிருக்கும். எக்ஸுக்கு 1 கொடுத்தேன்னா அது ஆப்வியஸாக 4க்கு மேப் ஆகிருக்கும். எக்ஸுக்கு 2 கொடுத்தேன்னா 5க்கு மேப் ஆகிருக்கும். எக்ஸுக்கு 3 கொடுத்தேன்னா 6க்கு. எக்ஸுக்கு 4 கொடுக்குறேன், 4 + 3 7க்கு மேப் ஆகிருக்கும். எக்ஸுக்கு 5 கொடுக்குறேன், 5 + 3 8க்கு மேப் ஆகிருக்கும். 6 கொடுக்குறேன், 6 + 3 9க்கு மேப் ஆகிருக்கும். வேணா இப்படி போகுதுன்றதுனால இந்த ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்படி தான் இதுதான் வந்து ஏரோ டயக்ராம்.
ஸோ இதிலிருந்து உங்களோட டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வரும், 1லேருந்து 6 வரலாம். கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடொமைனில் இருக்கிற ரேஞ்சில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 9 வரல வரும். ஓகேவே, கோடொமைன்னா டோட்டலாக இந்த ஒய் செட். ஓகே, இது வந்து ஏரோ டயக்ராம். சப்போஸ் கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் போன ப்ராப்ளத்தில் போட்ட மாதிரியே தான். நீங்கள் பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுருங்க, அப்புறம் யூனிட்ஸ் மார்க் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1,4 எந்த இடத்துல மார்க் பண்ணோம், 2,5 மார்க் பண்ணிடுங்க. ஸோ 3,6, 4,7, 5,8, 6,9 இது எல்லாத்தையுமே வந்து கிராஃபில் ப்ளாட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ சப்போஸ் இல்லைன்னா ஓகே, நான் கிராஃப்லேயும் போட்டுடுறேன். இப்போ கிராஃபில் போட்டிங்கன்னா இது 0, நான் 2 யூனிட்ஸாக எடுத்துக்கிறேன். 2, 4, 6, 8, 9, 2, 4, 6, 8, 9. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 1,4. அப்போ 1 இங்கே மிடில் இருக்குமா, 1,4 இந்த இடத்துல வருமா. ஸோ இது இஸ் 1,4 அண்ட் தென் 2,4, 2,5. ஸோ 2 இங்கே பாயிண்ட்டு, 5 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குமா மிடலில், இது வந்து 2,5. 3,5 எங்கே வரும், இங்கே 3, எக்ஸ் ஆக்சிஸில் 3 பார்க்கணும். 3,5 ஆஸ் யூஷுவல் இங்கே அப்படியே நியரஸ்ட்டாக வந்துடும். இது வந்து 3,5 அண்ட் தென் 4,6, 4 அதுக்கு நேராக 6 இந்த இடத்துல வருமா, 4,6 அண்ட் தென் 5,7, 5னா இந்த இடத்துல வரும். 7 வந்து அதுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே 5,7 அண்ட் தென் 4,7. ஓகே, 4,6 இல்லை 4,7 மிஸ்டேக் பண்ணியிருக்கு. அண்ட் தென் 5,8 கொஞ்சம் நியரஸ்ட்டாக இப்படி வரும், கொஞ்சம் மேலே வரும். 5,8 அண்ட் தென் 6,9, 6 மேலே. ஓகேவா? இதுக்கு நியரஸ்ட்டாக 6,9. நான் ஜஸ்ட்டு ரஃபாக போட்டிருக்கேன், நீங்கள் கிராஃப் ஷீட்டில் போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ 1,4, 2,5, 3,6 இங்கே 3,6, 3,5ன்னு தப்பாக எழுதிட்டேன். ஸோ 3,6, 4,7, 5,8, 6,9 இந்த மாதிரி கிராஃபில் ப்ளாட் பண்ணிவிடுங்க. ஏரோ டயக்ராம் போட்டாச்சு, கிராஃபில் ப்ளாட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஆர்டர் பேரை வந்து செட்டாக எழுதிக்கலாம். ஓகேவா? செட்டாக எழுதுனீங்கன்னா என்னென்னலாம் வரும் ரிலேஷனில், இந்த பாயிண்ட்ஸ் இந்த கிராஃபில் மார்க் பண்ணிங்க இல்லையா, இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9 அவ்வளோதான். ஓகேவா? இது 4th ப்ராப்ளம், இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் தென் 5th ப்ராப்ளம் இருக்குது. 5th ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் தென் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? 5th ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a company has 4 categories of employees given by assistant A, clerk C, managers M and an executive officer E. The company provide rupees 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories. Okay, who work in the categories A, C, M and E respectively. A na வந்து assistant, C na clerk, M na managers, E na executive officers. Okay va? Executive officers. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks. இதில் ஒரு சப்டிவிஷன். ஓகேவா? இப்போ A1லேருந்து A5 வரலும் உங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிளர்க்கு வந்து 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மேனேஜர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? இந்த அசிஸ்டண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே சேலரி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுக்குறாங்க. ஓகேவா? அசிஸ்டண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000. கிளர்க்குக்கெல்லாம் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. ஓகேவா? 25,000. மேனேஜர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகேவா? இந்த மாதிரி சேலரி தராங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
and if the relation R is defined by X related to Y, where X is the salary given to person Y. ஓகேவா, ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் செட்டில் இருக்கிறது எல்லாம் சேலரி, ஒய் செட்டில் இருக்கிறது எல்லாருமே வந்து பர்சன். ஓகேவா, யாரெல்லாம் ஒர்க்கர்ஸோ அவங்கெல்லாம். ஓகே, ஏரோ டயக்ராமில் தான் போட சொல்லியிருக்காங்க. த்ரூ அன் ஆர்டர் பேர் அண்ட் அன் ஏரோ டயக்ராம். ரிலேஷன் ஆர் த்ரூ அன் ஆர்டர் பேர் அண்ட் ஏரோ டயக்ராம். அப்போ ரிலேஷனை எழுதிடலாம் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் ஆர்டர் பேரை பார்த்துக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ரிலேஷன் எழுதிக்கலாம். ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 10,000 ஃபார் அசிஸ்டண்ட். ஓகேவா, அப்போது 10,000 கமா A1 எழுதிக்கலாம், அண்ட் தென் 10,000 கமா A2, 10,000 கமா A3, 10,000 கமா A4, and then 10,000 கமா A5. ஸோ மொத்தம் 5 பேர் தான் அசிஸ்டண்ட் இருந்தாங்க. அண்ட் தென் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. கிளர்க்குக்கு ஒவ்வொருத்தருக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா 25,000. அப்போ 25,000 கமா C1, 25,000 கமா C2, 25,000 கமா C3, 25,000 கமா C4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேனேஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேனேஜர்ஸ்க்கு வந்து 50,000 சேலரி பர் ஈச் மேனேஜர். ஸோ 50,000 கமா M1, 50,000 கமா M2, 50,000 கமா M3, 3 managers, then 2 executive officers. Okay, அப்போ 2 executive officersனா 1 lakh salary. So 1 lakh comma E1, 1 lakh comma E2. ஓகேவா, இதெல்லாம் தான் உங்களோட ரிலேஷன் செட்டில் இருக்கும். ரிலேஷனாக நம்ம ஆர்டர் பேரில் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். அப்போது 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஓகேவா, இதுதான் வந்து நம்மளோட டொமைனாக இருக்கும். ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2. ஓகேவா, இப்போ நம்ம ஏரோ போட்டுடலாமா? இப்போ 10,000னா எல்லா அசிஸ்டண்ட்டுக்குமே 10,000. ஓகேவா, நம்மளோட ஏரோ டயக்ராம் வந்து இப்படி இருக்கும். ஏரோ போட்டு விடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து சேலரியிலேருந்து பர்சனுக்கு போயிருக்குன்னு தெரியும். சப்போஸ் ஏரோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா பர்சன்லேருந்து சேலரிக்கு போயிருக்கிறதா அர்த்தம். அப்போ அதாவது ரிலேஷன் A to Bனாலும் B to Aனாலும் சேம் கிடையாது. ஸோ அதனால் ஏரோ வந்து மஸ்ட்டு. ஏரோ போடாமல் விட்டுறாதீங்க. இப்போ 25,000 வந்து C1க்கு, C2க்கு, C3, C4. ஓகே, 50,000 M1, M2, M3, 1 lakh E1, E2. ஓகேவா, இதுதான் வந்து ஏரோ டயக்ராம். கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். கவனமாக பாருங்கள். ரிலேஷன் வந்து A to B கேட்குறாங்களா இல்லை B to A கேட்குறாங்களா, டொமைனு, கோடொமைனு. டொமைன்னா வந்து ஒரு செட் ஆஃப் ஆல் சிங்கிள் எலமெண்ட்ஸாக இருக்கும். கோடொமைனில் சிங்கிள் எலமெண்ட்ஸ் இருக்கும். ரிலேஷன் கேட்டிங்கன்னா ஆர்டர் பேராக இருக்கும். ரிலேஷன் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டொமைன் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டு ஏ செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அப்போ ஏலேருந்து பிக்கு போது ஒரு ரிலேஷன் அப்படின்னா ஏன்ற செட்டுக்கு சப்செட்டாக தான் இருக்கும். ஏக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ரேஞ்ச் செட் வந்து கோடொமைனோட சப்செட்டாக இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கலாம். சப்போஸ் ஆனால் வந்து சப்செட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அப்சர்வேஷன் வந்து தெரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருக்கும். கான்செப்ட் கிளியராக இருந்ததுன்னா புக்கில் இருக்கிற சம்ம தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி வேணாலும் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி
செட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ஆர்டி சர்மா புக்கெல்லாம் கூட ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் செட்டுங்க இருக்கும். அதுலேருந்து எலமெண்ட்ஸ் எப்படி நீங்கள் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்ட் ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.